வந்துட்டேன் வந்துட்டேன். வந்துட்டாங்க. ஒரு இதோ மாதிரி வந்துட்டாங்க. பிடிச்சாச்சு ஆளு. கார் சொல்லு. ஆமா, பிடிச்சாச்சு வந்துட்டாங்க எப்படியும். வந்துட்டாங்க. அவர் இலக்கம் மாறியதால சென்ற முறை அவர் ரெடியா பரவாயில்ல. சுதர்ஷினி? நான் ரெடி ஆமா தான். ஆமா ஓகே. சொல்லுங்களா சரி. இனிய வணக்கம் பாருங்கள் எல்லோருக்கும். இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமனவர்களுக்கும் மற்றும் மதிப்புக்குரிய ஆசிரியர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுக்கும் எல்லோருக்குமே இது பாமுகம் தொலைக்காட்சி ஊடாக யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவியற்றல் வகுப்பு 115 காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த வகையிலே சிறப்பான இந்த பொழுதை ஆக்கித்தந்த பாமுகத்துக்கு நன்றியை கூறியபடி இன்று தொடர்ந்து வருகின்ற இந்த ஒரு மணி நேரத்தை எங்கள் ஆசிரியர்களிலே அன்பாய் ஒப்படைத்துக் கொள்கிறோம். அதே நேரம் இணைந்து பார்த்தும் கேட்டும் பயன்படுகின்ற அத்தனை உறவுகளையும் அன்பாய் நிகழ்வுக்குள்ளே வரவேற்றபடி வாருங்கள் அம்மா, உங்கள் கையிலே இந்த ஒரு மணி நேரத்தை ஒப்படைக்கிறோம். அனைவருக்குமாக உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியிலே ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாக இருப்பதன் காரணமாக வகுப்புகளின் எண்ணிக்கை குறைவாக தெரியலாம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு மகிழ்வோடு யாப்பிலக்கண முறைப்படி எளிமையாக மரபினை எவ்வாறு கற்கலாம், மரபு கவிதைகளை மிக அழகாக எப்படி எழுதலாம் என்பது போன்ற விடயங்களை நான் அறிந்த வகையிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இணைந்திருக்கின்ற அந்த ஒரு நல்வாய்ப்பினை வழங்கிய பாமுகம் தொலைக்காட்சி ஊடகத்தாருக்கும் அதுவும் அதிபர் நடாமோகன் மற்றும் இணையர் வாணிமோகன் என்னுடைய அருமை சகோதரி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தொகுப்பாளராக ஒரு வாரம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி அனைத்து வகுப்புகளிலுமே தொகுப்பாளராக மிக அற்புதமான ஒரு பணியினை செய்து கொண்டிருக்கின்ற, அதுவும் தமிழ் பணியினை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரியும் அன்பு மாணாக்கருமாகிய சிவதர்ஷினி ராகவன் அவர்களுக்கும் எப்படி கேட்டாரோ எப்படி நாம் ஒத்துக்கொண்டோம் என்பதனை நினைத்து பார்க்கும் போதே அது தித்திக்கின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. அது மரபினால் தித்திக்கின்றதா அல்லது சிவதர்ஷினியின் கேட்டவுடன் நான் ஒத்துக்கொண்டதால் தித்திக்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் இரண்டும் கலந்த கலவையாக கூட இருக்கலாம். அந்த வகையிலே ஒருவர் பயணித்தாலும் கூட நாங்கள் அழகாக மரபிலக்கண வகுப்பினை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அனைவருக்குமாக இதனை பார்த்தும் கேட்டும் பயன் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஏகலைவன் மாணாக்கர்களுக்காகவும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பு 115வது வகுப்பிற்குள் நாம் உட்செல்கின்றோம். ஒரு 120வது வகுப்பிலே அழகான ஒரு விழாவாக நாம் செய்வோம் என்பதனையும் சொல்லிக்கொண்டு இன்றைய பாடமும் குறள் வெண்பாதான். ஏனென்றால் சென்ற வகுப்பிலே வெண்பா வீட்டலாக நாம் பார்த்தோம். அந்த வகையிலே குறள் வெண்பாவிலே நாங்கள் உங்களுக்கான வீட்டு பாடத்தினை தந்திருந்தோம். வீட்டு பாடத்திற்கு முன்னதாக இன்றும் குறள் வெண்பாதான். அனைவருமே எழுதி கொள்ளலாம். சில சான்றுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக வெண்பாக்களை ஒன்று தலைப்பை கொடுத்து எழுதச் சொல்லுவார்கள், அல்லது ஈற்றடியை கொடுத்து அழகான குறள் வெண்பாவோ சிந்தியல் வெண்பாவோ அளவியல் வெண்பாவோ எழுதச் சொல்லுவார். அந்த வகையிலே வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடமாக வீட்டு பாடத்தோட தலைப்பை நம்ம போட்டுருவோம். அதுக்கு பின்னாடி ஒரு 4-5 வெண்பாக்களை சொல்லுவோம். சர்வதேச மகளிர் தினம் வந்துடும். ஏன்னா வரும் வாரம் இருக்காது, அடுத்த வாரத்திற்கு என்று சொல்லும் பொழுது மகளிர் தினத்தினை சிறப்பிக்கின்ற வகையிலே ஒரு ஈற்றடியினை நாங்கள் தருகின்றோம். அந்த ஈற்றடிக்கு தக்கவாறு உங்களுடைய வெண்பாக்கள் ஒரு 10 வெண்பாக்கள், அது இந்த ஓசையில் தான் என்று இல்லாமல் எந்த ஓசையிலும் இருக்கலாம், எந்த ஓசையிலும் இருக்கலாம், அது செப்பல் ஓசையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனையும் சொல்லிக்கொண்டு மகளிரை போற்றிடல் மாண்பு என்ற தலைப்பிலே, தலைப்பு என்று எடுத்துக்க வேண்டாம், அத ஈற்றடியாக வைத்துக் கொண்டு நீங்க 4 சீர்கள் மட்டும்தான் நிரப்ப போறீங்க. ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியும்
மகளிரை போற்றிடல் மாண்பு என்று நிறைவு செய்யுமாறு முதலடியில 4 சீர்கள், அவ்வளவுதான். 10 வெண்பாக்கள், குறள் வெண்பாக்கள் வீட்டுப்பாடமாக எழுதி கொண்டு வர வேண்டும் என்பதனை சொல்லிக்கொண்டு இன்று சில சான்றுகளை பார்ப்போம். எழுதி கொள்ளுங்கள். குறள் வெண்பாவுக்கு ஒரு குறள் வெண்பா. ஈரடி வெண்பாவை, ஈரடி வெண்பாவை இன்றே எழுதுங்கள், ஈரடி வெண்பாவை இன்றே எழுதுங்கள். அடுத்த அடி நிறைவு செய்வோம். சீரடி, சீரடி நன்றாம் சிறப்பு, சீரடி நன்றாம் சிறப்பு. ஈரடி வெண்பாவை இன்றே எழுதுங்கள், சீரடி நன்றாம் சிறப்பு. இரண்டாவது ஒரு வெண்பா. திருத்தங்கள், திருத்தங்கள் நம்முடைய வகுப்பை பற்றி எழுதிய வெண்பாக்கள் தான். திருத்தங்கள் சொல்லிட, திருத்தங்கள் சொல்லிட தீரும் பிழைகள், திருத்தங்கள் சொல்லிட தீரும் பிழைகள். ஈற்றடியாக இரண்டாவது அடி. எருவாகும், எருவாகும் வெண்பாவின் ஏற்பு, எருவாகும் வெண்பாவின் ஏற்பு. திருத்தங்கள் சொல்லிட தீரும் பிழைகள், எருவாகும் வெண்பாவின் ஏற்பு. மூன்றாவது ஒரு வெண்பா. இலக்கணம், இலக்கணம் கற்றால், இலக்கணம் கற்றால் இனிமையும் உண்டாம், இனிமையும் உண்டாம். இலக்கணம் கற்றால் இனிமையும் உண்டாம். அடுத்த அடியாக கலக்கமும் வேண்டாம், கலக்கமும் வேண்டாம் கவி. அடுத்த பாடல். பாரில், பாரில் முயற்சி, பாரில் முயற்சி பயிற்றுவிக்கும், பயிற்றுவிக்கும். பாரில் முயற்சி பயிற்றுவிக்கும் செந்தமிழை, செந்தமிழை. அடுத்த அடியாக பாரதியும், பாரதியும் ஈங்கின்று, ஈங்கின்று பார், பாரதியும் ஈங்கின்று பார். பாரில் முயற்சி பயிற்றுவிக்கும் செந்தமிழை பாரதியும் ஈங்கின்று பார். இந்த 4 வெண்பாக்கள்லையும் என்ன சிறப்பு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்வீங்க. அடுத்த வெண்பா, ஐந்தாவது வெண்பா. வெண்பா பயின்றிட, வெண்பா பயின்றிட வேட்கையும், வேட்கையும் கொண்டு நிதம், வேட்கையும் கொண்டு நிதம், கொண்டு நிதம். ஒரே சீர். வெண்பா பயின்றிட வேட்கையும் கொண்டு நிதம். ஈற்றடியாக பண்பாய், பண்பாய் வணைய புனைய, இல்லைன்னா வணைய பழகு, பண்பாய் வணைய பழகு. இன்னும் ஒன்றே ஒன்று. மாணாக்கர், மாணாக்கர் எல்லோரும், எல்லோரும்
மாண்புடனே மாணாக்கர் எல்லோரும் மாண்புடனே கற்கின்றீர் கற்கின்றீர். அடுத்தடியாக காணவும் காணவும் பாமுகமே காப்பு. காணவும் பாமுகமே காப்பு. மாணாக்கர் என்பதற்கு பதிலாக கூட நம்ம இங்க வந்துட்டு எல்லாருமே பெண்களாக இருப்பதால மாணவியர் கூட போட்டுக்கலாம். மாணவியர் எல்லோரும் மாண்புடனே கற்கின்றீர் காணவும் பாமுகமே காப்பு. இந்த முதல் 4 வெண்பாவை பொறுத்தவரை என்ன அதுல சிறப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இயற்சீர் வெண்டலைகள் மட்டும்தான் அதுக்குள்ள வந்திருக்கு. ஈரடி வெண்பாவை இன்று எழுதுங்கள். இல்ல எழுதுங்கள் கலந்து வந்திருக்கிறதா? ஆமா ஆமா கலந்து வந்திருக்கு. கலந்து கலந்து வந்ததாலே. அல்ல, அதை விட இன்னும் இன்னும் ஏன்னா ஏற்கனவே வெண்பா கற்றுக்கொண்டு தேர்வுகள்லாம் எழுதியிருக்கிறீங்க. இதுல உள்ள சிறப்பு முதல் 4 வெண்பாக்கள் ஒழுகிசை வெண்பாவா? அது விடுங்கோ. மீட்டல் செய்வதற்கான ஒரு முன்னாயத்து அதெல்லாம் சரி. சீர்களை பொறுத்தவரை இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொடுப்போம். ஈற்றுச் சீர்களை பாருங்களேன். சிறப்பு ஏற்பு நிறை மலர் நாள் மலர் பாசுபிறப்பு என்ற சீர்களுக்குள்ள அந்த 4மே அந்த ஈற்றுச் சீர்களை வர மாதிரி எழுதியிருக்கும். சிறப்பு அப்ப பிறப்புல முடிஞ்சிரும் அழகா. அதே போலவே ஏற்பு நேர்வுல முடிச்சு அழகா காசுல முடியும். கவி நிறை மலர்ல முடியும். சரியா? இது வந்துட்டு ஈற்றுச்சீருக்காக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சான்று வெண்பாக்கள். யாராவது ஒருவர் படிங்க பார்க்கலாம். யார் வேண்டுமானாலும். இருக்கிறது 3 பேர் தமிழ் மாதிரி. நான் படிக்கிறேன். படிங்க. ஈரடி வெண்பாவை இன்று எழுதுங்கள். சீரடி நன்றாம் சிறப்பு. திருத்தங்கள் சொல்லிட தீரும் பிழைகள் இருவாகும் வெண்பாவின் ஏற்பு. இலக்கணம் கற்றால் இனிமையும் உண்டாம் கலக்கமும் வேண்டாம் கதி. பாரில் முயற்சி பயிற்றுவிக்கும் செந்தமிழை பாரதியும் ஈங்கின்று பார். வெண்பா பயின்றிட வேட்கையும் கொண்டு நிதம் பண்பாய் வனைய பழகு. மாணவியர் எல்லோரும் மாண்புடனே கற்கின்றீர் காணவும் பாமுகமே காப்பு. மிகச் சிறப்புமா, மிகச் அந்த இந்த ஒரு சில சான்றுகளை கொடுத்து விட்டு உங்களோட வீட்டு பாடத்துக்குள்ள போறோம். சரியா? எப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க போறோம். யார் தொடங்குறீங்க? வீட்டுப்பாடம் இதுல அதிகாரம் பிரிக்கிறதுலும் இருக்கிறது. ஆமா, அதுல இருக்கு 122வது அதிகாரம். அதோடு கடவுள் வாழ்த்து அதிகாரம் முதல் அதிகாரத்தில் இருக்கின்ற 10 குறள் வெண்பாக்களையும் உள்வாங்கிக் கொண்டு நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அந்த சீர்களை பயன்படுத்தாமல்
அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு நீங்களாக 10 வெண்பாக்கள், குறள் வெண்பாக்கள் எழுத வேண்டும். அதிலும் ஓசையை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக முதல் 3 வெண்பாக்கள் தூங்கிசையிலும், அடுத்த 3 வெண்பாக்கள் ஏந்திசையிலும், அடுத்த 4 வெண்பாக்கள் ஒழுகிசையிலும் பயிற்சிக்காக வீட்டு பாடமாக கொடுக்கப்பட்டது. இப்ப முதல்ல செல்வநாயகி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எல்லோருக்கும். மாமுன்னிரை விளமுன்னீர் என்ற இயற்சீர் வெண்டலை இயற்சி மாத்திரம் கொண்டது தூங்கிசை செப்பலோசை. இயற்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வந்தது தூங்கிசை செப்பலோசை. அந்த வகையில் அகர எழுத்தெல்லாம் ஆதியாம் ஆங்கு நிகரிலான் போலும் உரை. அகர எழுத்தெல்லாம் அல்லது எழுத்தெல்லாம் ஆதியாமாங்கு போலும் தெலாம் கருவிளம். கற்ற பயனன்றறினி இறைவனை உற்ற விதமாய் உணர்ந்து. கற்ற பயனன்றறினி இறைவனை உற்ற விதமாய் உணர்ந்து. 3வது பாடல். விருப்பென் வெறுப்பென வேகா சிவந்தாள் நெருங்கில் இடும்பை இல. நெருங்கில் இடும்பை இல. அழகான தூங்கிசை வெண்பா. அடுத்தது காய் முன்னீர் வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வந்துள்ள குறள் வெண்பாக்கள். அம்மாக்கு இது கிடைக்கலையோ? சத்தம்போயிலே அவருடைய கொஞ்சம் அசைவ காணல, நெற்றில பிரச்சனை. இப்போ அங்க கரண்ட் எல்லாமே கொஞ்சம். சரி, வணக்கம் அம்மா, கேக்குதா செல்வநாயகி அம்மா? அவர் கொஞ்சம் அசைவாட்டத்தை காணவில்லை தாங்க. ஒரு காலத்துல ஸ்கைப்ல கூட நம்ம எத்தனையோ கடினங்கள் எல்லாம் பட்டுதான் வந்து தாண்டி வந்தோமா. ஆமா, இப்ப சூம் இல்ல. அதான சரி, மீள இணைய வேணும்னு நினைக்கிறேன். ஆமா, வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வந்தாங்கன்னா சரியா வரும்னு நினைக்கிறேன். அம்மாவோடது சரி, அம்மாவோடத அத அப்புறமா கேட்டுப்போம். கோசல அம்மா வாங்கோ. வணக்கம். வணக்கம்மா. ஒரு மிகற்ப குறள் வெண்பா தூங்கிசை செப்பலோசை. நான் அந்த அகரண்டதை எடுக்க இல்லை, மற்றது எடுத்த. இறையையும் வேண்ட இனித்திடும் வாழ்வில் மறைமுக ஈதலே மாண்பு. அருமை அருமை அருமை. எண்ணம் மலர அறமும் புரிந்திட மண்ணும் குளிரும் மலர்ந்து. இதுல மோனை இருக்கா பாருங்க. எண்ணம் மலர கொழுப்பு மோனை இருக்கா? மானா வந்துட்டது. அப்படித்தானே. எண்ணம் மலர அடுத்த எழிலாய் எவ்வளவோ இருக்கே சொற்கள். எல்லாம் அப்படித்தான் எழுதியிருக்கேன். பண்பு எதுகையத்தான் பார்த்தேன் டீச்சர். அதுல மோனை வந்து 3ஆவதா எடுத்திருக்கிறேன். இல்ல, மோனை வந்துட்டு பொழிப்பு மோனை கட்டாயமாக பயின்று வர மாதிரி எழுதுறது சிறப்பு. பொழிப்பு மோனை 3ஆவது சொல்லில எடுத்திருக்கிறேன். மற்றது மோனை எதுக வந்து 2 முதலாவது அடி எதுகையாக நீங்க அடியடியாக எடுத்திருக்கிறேன். சரி, திருப்பி படிங்கோ. எண்ணம் மலர அறமும் புரிந்திட மண்ணும் குளிரும் மலர்ந்து. நல்லா இருக்கு, அருமை. ஆனா அந்த முதல் அடியிலையும் முதற்சீருக்கும் 3ஆம் சீருக்கும் இடையில இந்த பொழிப்பு மோனை இருப்பது சிறப்பு. 3ஆவது சீர்ல வந்து பொழிப்பு மோனை வந்து ஆனா வந்து ஏனாக்கு ஆனா வரக்கூடாதா டீச்சர்? வராது. அப்ப அதுல பிள்ளைய விட்டுறது. சரி. கண்ணும் கருத்தும் கலந்த அறத்தினில் பண்பும் மிளிருமே பார்.
ம் அருமை அருமை அருமை. தூங்கிசை செப்பலோசை. அடுத்தது ஏந்திசை செப்பலோசை. பற்றோடு பக்தர்கள் பாடியுனை கும்பிடவும் நற்றுணையாய் வந்தமர்ந்து நல்கு. பற்றோடு பற்றோடு பக்தர்கள் பாடியுனை கும்பிடவும் நற்றுணையாய் வந்தமர்ந்து நல்கு. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இட்டரையில் எம்மவரின் இன்னல்கள் நீங்கிடவே. இட்டரையில் எம்மவரின் இன்னல்கள் நீங்கிடவே நற்றவமும் செய்திடுவோம் நாம். ஓ, ரொம்ப அற்புதமா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா எழுத. ஆன்மீக தொண்டினையே ஆற்றலுடன் செய்திடவே நான்முகனின் பார்வையுமே நிறைந்து. நான்முகனின் பார்வை பார்வையுமே சரிதான். அதுக்கப்புறம் எங்க நிறைந்து காய்முன். அதே மாதிரியே ஒரே வெண்பால நிறைய ஏகாரங்கள் இல்லாம எழுதும். ஏன்னா எழுதுறதே நம்ம குரல் வெண்பால பார்வையுமே ஏகாரம் வந்திருக்காது. பார்வையுமே என்பதுல காய்ச்சீர் தான். அதுக்கு அப்புறம் எழுதியிருக்கிற ஈற்று சீர் தான் பாருங்க, நிறைந்து அப்படின்னா நிற வந்துட்டது. குறை வெராட்டி நல்லா தானே, நிற வந்த நல்லா நிற வந்துட்டு. நான்முகனின் பார்வையுமே நல்கு. நல்கு, சரி. அதுக்குதான் இந்த வெண்பாவை பொறுத்தவரை 2 இடத்துல ஏகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்வையினால் இல்ல தொண்டினையே. அதுல ஏகாரம். தொண்டினையே பார்வையுமே 2 ஏகாரம். அதை மாத்தி தொண்டினையும் தொண்டினையும் அப்படிலாம் எழுதும். தொண்டினையும் பார்வையும் தான் நல்கு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அடுத்ததாக ஒழுகிசை செப்பலோசை. உண்மை உயர்த்தும் உலகில் நலன் பெறவே பண்பும் செழிக்குமே பார். பண்பும் செழித்திட பார் அப்படி போடும். செழித்திட பார். ஏன் ஏகாரம் வேண்டாம் கொஞ்சம். ஏன்னா செப்பலோசை ஏகாரம் போடுறதுங்கிறது வேண்டாம் முழுமையா சொல்ல. ஒரே ஒரு நிறைய பாக்கள் எழுதுறோம், நிறைய அடியோடு நம்ம நிறைய எழுதுறோம் அப்படின்னா அந்த கலிவெண்பா போல எல்லாம் எழுதுறோம் அப்படின்னா பரவாயில்ல, எங்கெங்கேயாவது கொஞ்சம் பயன்படுத்துறதுல மகா பெரிய தவறு இல்லை. ஆனா வெண்பாவின் செப்பலோசை அப்படின்னா அதுக்குன்னு அந்த செப்பலோசை இருக்கணும். அத கொஞ்சம் குறைச்சிரும், அதுக்காக நம்ம வேண்டாம்னு சொல்றோம். அதுக்காக வெண்பா தவறுன்னு எல்லாம் கிடையாது, சரியா? சரி, அது ஒரு பிள்ளையா விட்டுட்டார். அல்ல, அதுதான் சொன்னேன், வெண்பா தவறுன்னு எல்லாம் கிடையாது. ஓசை குறைந்து ஒலிக்கிறதால அது இல்லாம பாத்துக்கோங்கன்னு சொல்றேன், வேற எதுவும். தொன்மை உரைப்பதை துல்லியமாய் பேணிட வன்மை அகலும் விரைந்து. வன்மை அகலும் விரைந்து. அண்ணா, வன்மை அகலும் விரைந்து. விரைந்து. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அல்லும் பகலும் அனுதினமும் நேர்மையும் நேர்மையும் சொல்ல நிலைக்கும் சுடர். நேர்மையும் சொல்ல நிலைக்கும் சுடர். நல்லா இருக்கு, அருமை, ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கீங்க. மலரும் பொழுது மகிழ்ச்சியுமே பொங்கி விலங்கிட தெய்வம் துணை. 2 கூட எழுதினான், அதையும் வாசிக்கின்றார். சரி. குன்றின் விளக்காய் குவலயத்தை காக்கும் மன்னன் கொடையுமே மாண்பு. அருமை அருமை அருமை. அன்பே சிவமாம் அதுவே வழிகாட்டல் துன்பம் அகற்றும் தலம். துன்பம் அகற்றும் தலம் நல்லாதான் இருக்கு, அருமை. வேற கூட நம்ம போட முடியும் கூட. துன்பம் அகற்றிடும் தலம்.
தளம் வேணாம். இல்ல நீங்க அந்த தளத்தை மாத்துறதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க அகற்றும்னா தளம் தான், வேற வழியே கிடையாது. இந்த துன்பம் அகற்றிடும், இல்ல அகற்றும் துணை, அது மாதிரி. ஏன்னா கடவுள் வாழ்த்துக்கு அகற்றும் தானே துணை, துன்பம் அகற்றும் துணையா? அது மாதிரி எழுதுறோம், இன்னும் அழகா கூட இருக்கும். சரியா? ஆனா முதல் முறை கற்றுக்கொண்டப்ப அங்கங்க சொற்கள் தொங்கி நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வெண்பாச்சரியா இருக்கும். ஆனா இப்ப மீண்டும் திருப்புதலா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகான பொருள் பொதிந்ததாக வெண்பாக்குல எழுதுறீங்க. இதுதான் முக்கியம். சரியா? ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கான திருக்குறள் 3-3-4 வச்சுப்போம். முதல் 3. கனவு நிலையுரைத்தல். காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து. காதலர் நேர்நிறை கூவளம் தூதொடு நேர்நிறை கூவளம் வந்த நேர்நேர் தேமா கனவினுக்கு நிறை நிறை நேர் கருவிளங்காய் யாது செய் நேர்நிறை கூவளம் வேன்கொல் நேர்நேர் தேமா விருந்து நிறைவு பிறப்பு. காதலர் விளமுன் தூவன்னா வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை தூதொடு விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை வந்த தேமா மாமுன் கன நிறை வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கனவினுக்கு கருவிளங்காய் காய்முன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை யாது சொல் கூவளம் விளமுன் நேர் வேன் வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை வேன்சொல் தேமா மாமுன் தேமா மாமுன் நிறை விரு வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை விருந்து நிறைவு பிறப்பு. மிகச்சிறப்பு. அடுத்து கயல் உண்கண் யானிரப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மன். கயலுண்கண் நிறை நேர் புளியமாங்காய் யானிரப்பத் நேர் நிறை நேர் கூவிளங்காய் துஞ்சில் நேர் தேமா கலந்தார்க்கு நிறை நேர் புளிமா உயலுண்மை நிறை நேர் புளிமாங்காய் சாற்றுவேன் நேர் நிறை கூவிளம் மண் நேர் நாள். கலந்தார்க்கு அது கலந்தார்க்கு நிறை நேர் வருது டீச்சர். பூ உணர்ச்சியங்கால வந்தபடியா. மிகச்சிறப்பு. இப்ப தலை சொல்லு. கயலுண்கண் புளிமாங்காய் காய்முன் நேரா வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை யானிரப்ப கூவிளங்காய் காய்முன் துஞ்ச் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை துஞ்சி தேமா மாமன் கர நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கலந்தார்க்கு புளிமா மாமுன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை உயலுண்மை புளிமாங்காய் காய்முன் சாட் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வண்டலை சாற்றுவேன் கூவிளம் விளமுன் மண் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை மண் நேர் நாள். மிகச்சிறப்பு. அடுத்த பாடல். நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயிர். நனவினால் நிறை நிறை கருவிளம் நல்கா நேர் தேமா தவறை நிறை நேர் புளிமா கனவினால் நிறை நிறை கருவிளம் காண்டலின் நேர் கோவிளம் உண்டன் நேர் தேமா உயிர் நிறை. நனவினால் விளமுன் நேரா வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை நல்கா தேமா மாமன் தவ நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை தவறை புளிமா மாமன் கன நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை கனவினால் கருவிளம் விளமுன் நேர் வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை காண்டலின் கூவிளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை உண்டன் தேமா மாமன் உயிர் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வண்டலை உயிர் நிறை மலர். இந்த பாடலின் ஓசை என்ன?
இந்த பாடலின் ஓசை தூங்கிசை செப்பலோசை. தூங்கிசை செப்பலோசை. மிகச் சிறப்பு. அடுத்தபடியாக அம்மா இணைய முடிஞ்சுதா? இணைஞ்சிட்டு சத்தம் பெறவனும் செல்வன் ஐயம்மா மைக்க பயிர்வு. வந்தாச்சு. ஏன் திசை சொப்பல் ஓசையை திருப்பி படிக்க வேண்டியிருக்கு. பேராளன் பிஞ்சகனே என்றற்ற ஆங்கவனே ஆராய்வான் ஆழ்மனத்துள் ஆர்த்து. அடுத்த பாடல் தூயவர்தம் உள்ளத்துள் தூயவனே வந்தானேல். தூயவர்தம் உள்ளத்தில் தூயவனே வந்தானேல் மாயவினை ஏகிடுமே மாய்த்து மாய்ந்து. அருமை அருமை அருமை. அடுத்தது வருபிறவி காடாளி வாராதி என்றென்றும் பெருகுவினை பேணாதோர் பெட்பு. வருபிறவி காடாளி வாராதி என்றென்றும் பெருகுவினை பேணாதோர் பெட்பு. ரொம்ப அருமை. நல்ல புதிதான சொல்லாடல்கள்லாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அடுத்தது இரண்டும் தூங்கிசை ஏந்திசை சொப்பலோசைகள் கலந்த ஒழுகிசை சொப்பலோசை பாக்கள். பொறி பற்றி போகத்தே பொய்யாகும் வாழ்வும் நெறியறிய நீளும் நிலைத்து. பொறி பற்றி போகத்தே பொய்யாகும் வாழ்வும் நெறியறிய நீளும் நிலைத்து. அருமை அருமை அற்புதம். ஒப்புவமை இல்லான் உணர்வறிய எம் சிவனால் எப்போதும் அல்லல் அறம். ரொம்ப அருமையா இருக்கு. அறந்தாள் வணங்க அவன் குணமே எட்டாய் நிரந்தரமாய் நிற்பான் நிறைந்து. அருமை அருமை. ஆனா இதுக்கு முன்னாடி இதுல வந்துட்டு ஈச்சடியில உங்களுக்கு மோனை இல்ல. அப்படித்தானே? எப்போதும் அல்லல் அருமன்றதுல வரையில எப்போதும் கொஞ்சம் பிழைச்சிட்டது. அறந்தாள் வணங்க அவன் குணமே எட்டாய் நிரந்தரமாய் நிற்பான் நிறைந்து. அடுத்த பாடல் 10வது. அந்த பாடல் ரொம்ப அருமை. பிறவியின் வேறறுக்கும் பித்தனவன் தாளே மரக்கருணையாகும் மருந்து. பிறவியின் வேறறுக்கும் பித்தனவன் தாளே மரக்கருணையாகும் மருந்து. ரொம்ப அற்புதம். நன்றி அம்மா. அடுத்த 4, 5, 6. கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித்தரற்கு. கனவினான் நிறை நிறை கருவிளம் விளமொன் நேர் உன் இயற்சீர் வெண்டலை. உண்டாகும் நேர் 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 தேமாங்காய் காய் முன் நேர்கா வெண்சீர் வெண்டலை. காமம் நேர் நேர் தேமா மாமுன் நிறை நன இயற்சீர் வெண்டலை. நனவினான் நிறை நிறை கருவிளம் விளமொன் நேர் நல் இயற்சீர் வெண்டலை. நல்காரை நேர் 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 தேமாங்காய் காய் முன் நேர் நா வெண்சீர் வெண்டலை. நாடி தரற்கு நாடி நேர் நேர் தேமா மாமுன் நிறை தர இயற்சீர் வெண்டலை. தரற்கு நிறைவு புறம். மிகச்சிறப்பு. ஒழுகிசை சொப்பலோசை. ஒழுகிசை சொப்பலோசை. அடுத்து நனவினால் கண்டதும் அங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது. நனவினால் நிறை நிறை கருவிளம் விளம் முன் நேர்கண் இயற்சீர் வெண்டலை. கண்டதும் நேர் நிறை நேர் கூவளங்காய் காய் முன் நேர் ஆங் வெண்சீர் வெண்டலை. ஆங்கே நேர் நேர் தேமா மாமுன் நிறை கன இயற்சீர் வெண்டலை. கனவுந்தான் நேர் 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 தேமாங்காய் காய் முன் நேர்கண் வெண்சீர் வெண்டலை. கண்ட பொழுதே கண்ட நேர் நேர் தேமா மாமுன் நிறை பொழு இயற்சீர் வெண்டலை. பொழுதே நிறை நேர் புளிமா மாமுன் நிறை இனி இயற்சீர் வெண்டலை. இனிது நிறைவு பிறப்பு. இதுவும் ஒழுவிசை சொற்பலோசை. அடுத்து
நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்கலர் மன். நனவென நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் ஒன் இயற்சீர் வெண்டலை. ஒன்றில்லை நேர் 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 தேமாங்காய் காய்முன் நேர் யா வெண்சீர் வெண்டலை. யாயின் நேர் நேர் தேமா மாமுன் நிறை கன இயற்சீர் வெண்டலை. கனவினால் நிறை நிறை கருவிளம் விளமுன் நேர் கா இயற்சீர் வெண்டலை. காதலர் நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் நீ இயற்சீர் வெண்டலை. நீங்களர் நேர் நிறை கோவளம் விளமுன் நேர் மண் இயற்சீர் வெண்டலை. மண் நேர் நாள். மிகச்சிறப்பு. நன்றி. மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல விரைவா இருந்தது. அதை விட உங்களோட பாடல்கள் அனைத்துமே புத்தம் புதிதான சொல்லாடல்களோடு இறைமையினை அழகாக ஒரு வேண்டுதல் போல அவரை வாழ்த்தி போற்றுதல் போல ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிக நன்றி அம்மா. நன்றி. எல்லாம் தங்களுடைய நன்றி. அடுத்த பிறகு நிறைவாக வாங்க. நிறைவாக நான் திருக்குறள் பிரிப்பில் இருந்தே தொடங்குகிறேன். தொடங்கி பெறுவோம். 7வது நனவினான் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பீழிப்பது. நனவினான் நிறை நிறை கரு விளமுன் நல் நேர் விளமுன் நேர் இயற்சீர் வெண்டலை. நல்கா நேர் நேர் தேமா மாமுன் கொடி நிறை இயற்சீர் வெண்டலை. கொடியார் நிறை நேர் புலிமா மாமுன் கென நிறை இயற்சீர் வெண்டலை. கனவினால் நிறை நேர் கருவிளம் கனவினால் நிறை நிறை கருவிளம் விளமுன் என் நேர் இயற்சீர் வெண்டலை. என் எம்மை நேர் 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 தேமாங்காய் காய்முன் பீழி. காய்முன் பீ என்பது வெண்சீர் வெண்டலை. பீழி நேர் நேர் தேமா மாமுன் பது நிறை இயற்சீர் வெண்டலை. பது நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. மிகச்சிறப்பு. 8வது துஞ்சுங்கால் தோல் மேல ராகி விழிக்குங்கால் நெஞ்சத்த ராவர் விரைந்து. துஞ்சுங்கால் நேர் 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 தேமாங்காய் காய்முன் தோல் நேர் வெண்சீர் வெண்டலை. தோல் மேல நேர் 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 தேமாங்காய் காய்முன் ரா வெண்சீர் வெண்டலை. ராகி நேர் நேர் தேமா மாமுன் விழா மாமுன் இயற்சீர் வெண்டலை. விழிக்குங்கால் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நெஞ்ச் என்பது வெண்சீர் வெண்டலை. நெஞ்சத்த நேர் 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 தேமாங்காய் காய்முன் ரா வெண்சீர் வெண்டலை. ராவர் நேர் நேர் தேமா மாமுன் விரை இயற்சீர் வெண்டலை. விரைந்து நிறைவு பிறப்பு என்ற சீரில் வந்தது. மிகச்சிறப்பு. 9வது நனவினான் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணா தவர். நனவினான் நிறை நிறை கருவிளம் விளமுன் நல் நேர் இயற்சீர் வெண்டலை. நல்காரை நேர் 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 தேமாங்காய் காய்முன் நோ நேர் இயற்சீர் வெண்டலை. காய்முன் வெண்சீர் வெண்டலை. நோவர் நேர் நேர் தேமா மாமுன் கென நிறை இயற்சீர் வெண்டலை. கனவினால் நிறை நிறை கருவிளம் விளமுன் கா என்பது நேர் இயற்சீர் வெண்டலை. காதலர் நேர் நிறை கூவிளம் விளமுன் கா என்பது நேர் இயற்சீர் வெண்டலை. காணா நேர் நேர் தேமா மாமுன் தவர் நிறை இயற்சீர் வெண்டலை. தவர் என்பது நிறை மலர் என்ற சீரில் வந்திருக்கிறது. விரைவாக நனவினால் நம் நீத்தார் என்பர் கனவினான் காணார் கொல் இவ்வூரவர். நனவினால் நிறை நிறை கருவிளம் விளமுன் நம் என்பது இயற்சீர் வெண்டலை. நம் நீத்தார் நேர் 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 தேமாங்காய் காய்முன் என் நேர் வெண்சீர் வெண்டலை. என்பர் நேர் நேர் தேமா மாமுன் கன நிறை இயற்சீர் வெண்டலை. கனவினால் நிறை நிறை கருவிளம் விளமுன் கா நேர் இயற்சீர் வெண்டலை. காணார் சொல் நேர் 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 தேமாங்காய் காய்முன் இவ் வெண்சீர் வெண்டலை. இவ்வு நேர் நேர் தேமா மாமுன் ரவர் நிறை இயற்சீர் வெண்டலை. ரவர் என்பது நிறை மலர் என்ற சீரில் வந்திருக்கிறது. காணார் கொல் நேர் 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 தேமா காண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி. மிக சிறப்புமா. இல்ல அது நீங்க பிரிச்சதுல சரிதான். உங்களுடைய பாக்கள். என்னுடைய பாடல் கொஞ்சம் உள் நுழைந்து எழுதியோ ஒன்று இருக்கிறது. சரி, அடுத்த முறை இன்னும் நுழைந்து எழுதுது. தூங்கிசை இறைவன் துணையாம் இயக்கம் அதுவாம் முறையாய் கனியும் முயல்வு. கல்வியும் தந்தும் கருணையும் காட்டியே பல்லுயிர் காத்திடும் பண்பு. ஒன்றாய் வருமாம் ஒழுக நிறைந்து மன்றமும் நிற்கும் மறை. இப்ப சொன்ன பாடல 3வது பாடல முதல் அடியின் ஈற்று சீர் என்னதுமா? நிறைந்து
அப்புறமா அடுத்த அடியின் முதற் செய்தேனம்மா. நிறை வந்திருக்கணும் இல்ல? அப்ப அது நான் அந்த ஏ அந்த நிறைய வந்து மாத்தாதீங்கோ. அப்புறமா எதுகை இருக்காம போயிடும். நிறை. இல்ல நிறைந்திட. நான் அது நிறைந்துமே என்று போட்டு அந்த ஏகாரம் வரக்கூடாது என்பதுக்காக டக்குன்னு அது அது சரி, அதுக்காக வந்துட்டு தலைய தட்டி இருக்கிற என்ன பண்றது? ஆமா அதுதான் நான் நிறையுமே என்று எழுதினேன் முதல். கருவிழா நிறைந்திட அத மாதிரி கூட நீங்க எழுதலாம். நிறைந்திட. சரி, நிறைந்திட மன்றம் நிற்கும் வரை. அடுத்தது என் திசை இல்லாமை நீக்கியுமே இருமையுமாம் போக்கிடுமா கொல்லாமை நீக்குவதால் பொற்று. ஏகாரம் போட்டுட்டு இருக்கிறதால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தளம்புற. அதான் நானும் கோசலா ஞானவர்கமே நிறைய ஏகாரங்களை பாவிச்சிருந்தேன். திடீரென்று தான் நீங்க சொல்லும் போதோ ஏகாரம் கூடிட்டு. இல்லாமை நீக்கியுமே இருமையுமா போக்கிடுவார் கொல்லாமை நீக்கிடவும் அப்படிலாம் எழுதலாம். நீக்கிடவும் பொறுப்பு என்று. நல்லவையும் செய்திடவே நன்மைகளும் கிட்டிடுமாம் வல்லவனாம் நம் முன்னேதான் வந்து. நம் முன்னே நம் முன் தான் முன்னேதான் பூச்சி இருக்க போறதுன்னு பார்த்தேன். கண்ணீரை நீக்கிடுவர் காண்போரை வாழ்த்திடுவர் மன்னவர்க்கே தந்திடுவர் மாற்று. மன்னவர்க்கு தந்திடுவர்னாலே மன்னவர்க்கே இல்ல தேவையில்லை, மன்னவர்க்கு தந்திடுவர் மாற்று. அடுத்து ஒழுகிசை பொற்புடை ஈசனே பொற்பாதம் பற்றிடவும் அற்புத வாழ்வினையே ஆற்று. துன்புறுமே மானிடம் தூண்டுதலாம் செய்திடுவர் நின்றுலகில் காத்திடுவான் காப்பு. தாயனவே வந்தும் கருணையுமான் தந்தும் சேயனவே தாங்கிடும் சேர்த்து. போதுமென்றே நிற்பார் பொறுமை காப்பாராம் சாதுவென்றும் கண்டோ நாம். இருங்க பொறுமை காப்பாராம் பொறுமையும் காப்பாராம் பொறுமைக்கு அப்புறமா எப்படி காப்பாரம் வரும்? மை என்பது நாங்க தனியா எடுக்க வேணும். நான் அதை சேர்த்து ஆனால் மையுமே அதை விளமாக எடுக்கிறது. இதை விளம்புலம் நேராக இருந்தது. விளம்புலமுன் நேர் பொறுமையுமே நிறை நேர் புளிமா மாவும் நிறை வந்திருக்கணும். சரி சரி சீர்படுத்தினத சொல்லுங்க பாக்கலாம். போதுமென்றே நிற்பார் போதுமென்று நிற்பார் பொறுமை என்றே நிற்பார். போதுமென்று நிற்பார் பொறுமையும் மையும் விழாமுன் இடை நிறை கருவிழாம் விழாமுன் காப்பார் தானே எழுதிருந்தீங்க? ஆமாம் காப்பார். காப்பாருக்கு அப்புறம் சாதுமென்று வரவே வராது. காத்திடுவார் பொறுமையும் காத்திடுவார். சாதுவென்றும் கண்டோம் நாம் சார்போம். நல்லா இருக்கு. சாதுவென்றும் கண்டோம் நாம் சார்பு. சரி, கொஞ்சம் அவசரமா என்று எழுதினதால இன்னும் சிக்கல். அதை விட கொஞ்சம் உள் நுழைந்து எழுதலாமோ என்று பிறகுதான் யோசித்தேன். கொஞ்சம் கூட உள் நுழையல. இனிமே நுழையணும் அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதனால அதுவும் ஈரடி வெண்பாக்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க ஏகாரத்தை பயன்படுத்தாமலே இருப்பது நல்லது. கூடவே கூடாது சொல்லல. அது மட்டும் அழகும் குறைவாகத்தான் இருக்குது. என்னுடைய பாடல்லையும் 7 இடத்துல ஏகாரம் தெரியும். அவசரமாக தட்டி தட்டி கொண்டு வந்தா தலையில. ஆனா அது என்னண்டு அம்மா அந்த கண்ணுக்கு படாம போயிட்டேன். பேரான ஏற்கனவே வந்துட்டு நெட்டு வந்துட்டு இல்லாம போச்சு. நான் உங்களுக்கு வந்துட்டு திருத்தங்களை ஆரம்பிச்சிட்டேன்னா
திருப்பி எங்கேயாவது உங்களோட பாடல்களை முழுமையா கேட்க முடியாதுங்கிறதுல அமைதியா இருக்கு. இதான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா கோசலா அம்மா கிட்ட நான் அதை சொல்லும்போதே எப்படி சிவதர்ஷினி யோசிச்சு பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அங்கங்க முயற்சி செய்யும் போது அங்கங்க தலையெல்லாம் தட்டி நீங்களும் அதே மாதிரி ஆரம்பிப்பீங்க. இல்ல நான் ஒன்றும் செய்யல. இப்ப தர்சினி அம்மா செய்ய வைக்கலதான் அத சொல்லிக்க இந்த எதுக்கடா பார்த்தேன்னு 7 இடத்துல ஆமா ஆமா பிஞ்சகனே அங்கவனே தூயவனே வாராதே. இல்ல எனக்கு அது புரிஞ்சது. ஏன் அப்படி ஓ சரி சாரி வடிவாயினி வெளியேகாரம் இல்லாம எழுத பழம் பயிற்சி நாங்க அந்த இடையில கொஞ்சம் அது சார்ந்து கொஞ்சம் நின்றுட்டோம். ஆனா வெண்பா அழகா எழுதுறீங்க அப்படியே. அதாவது அதான் பொருட்பொருண்மை இப்ப ரொம்ப நிறைய இருக்கு. இப்ப உங்ககிட்ட இருந்து என்ன நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா ஏகாரம் இல்லாத அழகான வெண்பாக்கள் ஒன்று. அடுத்தது உணர்ச்சி பிழை வர்றது கிடையாது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதோட இது என்ன மோனை பொழிப்பு மோனை ஈற்றடியிலையும் இருப்பதுதான் சிறப்பு. அத நீங்க பாக்கணும். எல்லா அடிகளிலுமே பொழிப்பு மோனை இருக்கணும். அதே மாதிரி ஈற்றுச்சீர்கள் அழகா கொண்டு வந்து முடிக்கிறீங்க. அது நல்ல உங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சு. அதுல வந்துட்டு கோசலா அம்மாவும் இவங்களும் நம்ம செல்வநாயகி அம்மாவும் உட்புகுந்து நிறைய சொற்களை புதுசா பயன்படுத்தினாங்க. அதை நம்ம நான் சிவதர்ஷினி இயல்பான ஒரு சொற்களை பயன்படுத்த, ஆனா அழகாதான் இருந்தது. அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனா எங்கேருந்துடா தலை தட்டுற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்களே, எதை சரி பண்றதுக்காக அதெல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு மட்டும் நான் யோசிச்சேன். ஆனா டக்குன்னு புரிஞ்சுட்டு சரி பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த பயிற்சி கட்டாயமாக தேவை என்பதைதான் இந்த வகுப்புகள் எல்லாம் காட்டுறது. இன்னும் உங்களை படைத்திட்டணும். உடனடியாக ஒரு 2 நிமிடங்களுக்குள் ஒரு குரல் வெண்பால 2 நிமிடங்கள்ல நீங்க வந்துட்டு அழகா அளவியல் வெண்பாவே எழுத வச்சிருக்கோம். அது மாதிரி குரல் வெண்பாக்கெல்லாம் 1 நிமிடம் போறோம். அந்த அளவுக்கு உங்களுக்கான பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஈற்றடிய ஒரே அடியா பயன்படுத்த சொல்லியிருக்கேன் வரும் வகுப்புக்கு. ஈற்றடி அதுதான். மகள் என்ன நம்ம கொடுத்திருந்தோம், மகளிரை போற்றிடல் மாண்பு. அந்த ஈற்றடியை அப்படியே பயன்படுத்திக்கணும். ஆனா முதல் அடியில வந்துட்டு மகளிரை என்பதற்கு ஏற்றவாறு முதற்சீர் வந்துட்டு எதிகை இருக்கணும். குறிலோடு இணைந்ததாக. ஏன் 10 பாடலி நீங்க எழுத போறதே 4 சீருக்கு தானே, நானே தான் 3 சீர் கொடுத்துட்டேன். அப்படி என்ன அந்த ஒரு காரணத்தால ஓசை வந்துட்டு உங்கள் விருப்பம்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். உங்க விருப்பமாக ஓசையை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒருவேளை ஓசை வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு இதுவா இயற்சீர் வெண்டலையிலேயே இருக்கு. ஏன்னா நம்ம இங்க நான் கொடுத்திருக்கிறது வந்துட்டு இயற்சீர் வெண்டலையில தான் நான் கொடுத்துருக்கேன். மகளிரை போற்றிடல் மாண்பு, அது முழுக்கவே இயற்சீர் வெண்டலைக்குள்ளதான் போகும். அப்படி இருக்கிறப்ப நீங்களா ஒரு விரும்பி முதலடியில இயற்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரக்கூடியதாகவும் எழுதலாம் தூங்கிசையோட. இல்லையா ஏன் திசையில எழுத முடியாது, ஏன்னா ஈற்றடி அதுதான் சரியா. ஆனா ஒழுகிசை நீங்க எழுத முடியும். நடுவுல நீங்க காய்ச்சீர்களை பயன்பாடு இருக்கிறப்ப கட்டாயமா ஒழுகிசை எழுத முடியும். ஆனா ஏன் திசை இதே ஈற்றடியை வைத்துக் கொண்டு எழுத முடியாது சரியா. அந்த அளவுக்கு அப்படியே நுணுக்கங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு நிமிடம் கொடுத்தா போறோம். தவறின்றி ரொம்ப அழகான வெண்பாக்கள் உங்ககிட்ட இருந்தே பிறப்பு எடுக்கும் புதிதாக. அதுக்கும் நாங்க வந்துட்டு ஒரு தேர்வுன்னு இல்லாம முதல்ல வந்துட்டு உங்களுக்கான ஒரு பயிற்சிய வகுப்பிலே நாங்க ஈற்றடி கொடுத்த உடனே முதலடி எழுத வச்சு பார்ப்பேன். வரும் வகுப்பு இல்ல, அதுக்கப்புறமா அது நல்ல புடம்போட்ட தங்கமா மாத்திட்ட பிறகுதான் அடுத்த லெவலுக்கே நாங்க போவோம் சரியா. சிறப்பான ஈற்றடி தந்ததுக்கு வந்து டீச்சர் ஏன் திசை எழுதத்தானே வேணும், ஏன் திசை 3 இல்ல அதுதான் சொல்லிட்டேனே. ஈற்றடியை நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுல எல்லாமே இயற்சீர் வெண்டலை மட்டும்தான் பயின்று வரும். கவனிச்சு பாருங்க. விளமுன்னேர்
மீண்டும் விளமுன் நேர் தான் வரும். அப்ப இயற்சீர் வெண்டலை மட்டும்தான். நீங்க ஈற்றடியா மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அப்படி இருக்கும்போது நிச்சயமா ஏன் திசை வராது. அப்ப என்னென்ன தூங்கி செய்யும் ஒழுகி செய்யும் ஒழுகி செய்யும் தான் வரும். கலந்து வரக்கூடியதா. அப்ப ஒரு 5 தூங்கி செயலை எழுதி பழகுங்கோ, ஒரு 5 வந்து ஒழுகி செய்யா கொண்டு போ. இது கட்டாயம் எல்லாம் இல்ல, உங்கள் விருப்பமாக நீங்க ஓசைய கொண்டு போகலாம். இருந்தாலும் அந்த பயிற்சிக்காகங்கும் போது நம்ம அழகான சொற்களும் இருக்கணும், பொருளும் இருக்கணும். அவ்வளவு இன்னைக்கு நல்லா இருந்தது. எல்லாரோட பாடலுமே 3 பேரோடதுமே ஒன்னும் இதுவா எல்லாம் வந்துட்டு ஏப்ப சொப்ப அப்படி சொல்லுவாள், அப்படிலாம் இல்ல. ரொம்ப அழகாதான் இருந்தது. நல்ல வந்துட்டு தூய்மைப்படுத்தப்பட்ட பாக்களா பாக்க. அதான் உண்மை. ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு புணர்ச்சி பிழையோட ஆரம்ப காலகட்டத்துல, இதுக்கப்புறம் இந்த திருப்புதல் என்பது எத்தனை முக்கியங்கிறது எனக்கே அது புரியுது. இயல்பா எனக்கு வந்துட்டு வெண்பால வந்து பாடல்கள் எழுதுறது ரொம்ப எளிதா எழுதிடுவேன். அதற்கு காரணம் நான் கற்றுக்கொண்டதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு கற்பித்தலில் இருந்து நான் கற்றுக்கொண்டதுதான் விரைவா எழுதுவதற்கான காரணம். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஆசிரியர் பணியில தான் நம்ம நிறைய படிப்போம். நம்ம அதாவது வெறும் நம்மளா பயிற்சி பெறுவதற்காக படித்தா கூட அந்த அளவுக்கு படிக்க மாட்டோம். ஆனா சொல்லி கொடுப்பதற்காக, பயிற்சி தருவதற்காக படிக்கிறோம் பாருங்க, அதுதான் நிறைய படிப்போம். அதனால எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1 நிமிடம் போதும் அழகான ஒரு 4 அடிகளை கொண்ட வெண்பாவை அழகா எழுதிடுவோம். அந்த அளவுக்கு நீங்களும் எழுத முடியும். இது ஒன்றும் பெரிய கடினமான ஒன்று அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீ பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான ஒரு இறை வாழ்த்த நீங்க கொடுத்திருக்கிறீங்க 3 பேருமே. உண்மையிலேயே டீச்சர் படிக்கிறது, நாங்கள் படிக்கிறது வீண் போகாது. படிக்க படிக்க படிக்கத்தான் அந்த தொண்டத்தவங்களை ஊற்று வார மாதிரி எங்களுக்கு ஊற்று வாரது. நாங்க பெருமையா எடுக்க வேணும். அது சில பேர் சொல்லினா இவாக்கு வேற வேலையில போயிருந்து படிக்கிறான் இந்த வயசுலயும் சொல்லிடும். ஆனா அப்படி இல்லை. நான் 4 வருஷம் தொடர்ந்து வில்லுப்பாட்டு எழுதுனான். 4 வருஷமும் 1ஆவதும் 2ஆவதுமா அந்த வில்லுப்பாட்டு வந்தது. அருமை அருமை அருமை. இந்த வருஷம் இப்ப நடந்தது போன கிழமை 2ஆவதா வந்ததா. அது பிள்ளைகள் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளபடியா வில்லுப்பாட்டு போட்டியில 2ஆவதா வந்தது. அப்படி அந்த எழுதுற முறை வந்து எங்களுக்கு படிக்க படிக்கத்தான் அது வந்து கொண்டே இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. இல்ல அது ரொம்ப அழகா வருது அது. ஆனா தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கதான் நிச்சயமா புதிதான சொல்லாடல். அதுவும் நான் செல்வநாயகி அம்மா கிட்ட ரொம்ப நிறைய சொல்லாடல். செல்வநாயகி எங்களுக்கே வள்ளுவர போல எங்களுக்கே விளங்காத சொற்கள், விளங்காத சொற்கள் இல்ல, அறியாத சொற்கள் இல்ல, விளங்காத புலங்காத சொற்கள். ஆமா, அந்த மாதிரி நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. அப்ப நம்ம திருவள்ளுவரை படிக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த திருக்குறளுக்கான இணையா நம்மளால எவ்வளவு எழுத முடியுங்கிறத பார்க்கணும். அந்த 10 நம்ம படிக்கிறோம், ஆனா நம்மளோட 10ம் அதற்கு இணையாக அவ்வளவு அழகா எழுத முடியும் அப்படிங்கறத நீங்க அழகா நிரூபிச்சு கொண்டு இருக்கீங்க. அதுதான் திருவள்ளுவரை விட புது கவிதை மூலம் எழுதி. திருக்குறளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா அடியெதுகை, அது மாதிரி பொழுப்பு மோனை அதெல்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல இருக்காது. ஆனா இந்த மோனையை பொறுத்தவரை 1, 4 அதுல நிறைய மோனை இருக்கும். அது மாதிரி எதுகை கூட 1, 4 முதல் அடியிலேயே எதுகை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனா அடி எதுகையாக இருக்காது. நீங்க இன்று கூட நீங்க பிரிச்சதுல 122ல பாருங்க, நனவினான் நல்கா கொடியர் கனவினான், நனவினான் கனவினான் முதற்சீரிலும் 4ஆம் சீரிலும் அதே அடியிலேயே தான் எதுகையை கொண்டு வர மாதிரி பல பாடல்கள் இருக்கு. நானும் யோசிக்கிறேன், என்ன திருக்குறள்ல திருவள்ளுவர் இப்படி எழுதி இருக்கிறார், அப்ப என்ன இதுக்குள்ள என்ன இருக்கு மர்மம் யோசிக்கிறேன். அவர் மர்மத்தெல்லாம் வைக்கல, முழுக்க பொருளை சார்ந்து, ஆனா எந்த விதமான அந்த தலை தட்டலும் இல்லாமல் ரொம்ப அழகான யாத்தை பார்க்க.
இது 1.5 வரிக்குள்ள எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கார். அதே போலவே நீங்க உங்களோட பாடலை மீண்டும் மீண்டும் படிச்சு பாருங்க. நீங்க எப்படி திருக்குறள் பிரிப்பீங்களோ அதே போல நீங்க எழுதின பாடலையும் பிரிச்சு பாருங்க, வெண்டலைகள் எப்படி இருக்குன்னு. அப்ப நிச்சயமா தலைக்கட்டலே வராது. வராது. ஆமா, ஒண்ணும் இல்ல, நீங்க இங்க 10 பாடல்கள், ஆளுக்கு 1 ஆளுக்கு 3 அப்படி பிரிக்கிற மாதிரி நீங்க எழுதினத பிரிச்சீங்கன்னா நிச்சயமா வரவே வராது, தலைக்கட்டலே வராது. அதே போலவே ஏகாரம் வேண்டவே வேண்டாம், தவிர்த்து விடுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டீங்கன்னா, ஒரு எந்த சீரை பயன்படுத்துறீங்களோ அந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதற்காக ஏகாரம் போடுவோம்னு நம்மளா நினைச்சுக்க கூடாது. இப்ப புணர்ச்சியில எல்லாம் நாங்க திருத்தம் கண்டுட்டோம் தானே. ஆமா, உணர்ச்சி எல்லாம் திருத்தம் திருத்தம் தான். கண்டுட்டோம். இதுல நீங்க ஏகாரம் எல்லா கவிதைகளிலும் நான் சொல்லல, ஆனா அடிகள் அதிகமா போறதுல பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல. இது வந்துட்டு நம்ம 1.5 அடிக்குள்ள நம்ம எழுதுற 7 சீர்களுக்குள்ள எதுக்கு ஏகாரம்? அதனால அது இல்லாம எழுதுறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அவ்வளவுதான். சரியா? இன்றைய வகுப்பு பற்றி 1 நிமிடம் கருத்து சொல்ல முடியுமாமா? நேரம் இருக்கா? ஆமா, சொல்லிட்டு 3 பேர் தானே. செல்வன் ஐயம்மா, நீங்க சொல்றீங்களா கருத்து? உங்களை இது பேசலாம். எப்படி நான் சொல்ல நினைப்பது, படிக்க படிக்க எங்கள் பிள்ளைகளை கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு. வகுப்புக்கு கட்டாயம் வரணும், எல்லாரும் வந்தா தான் அது உண்மையா அறியலாம். வராம இருக்கிறார்கள் கட்டாயம் வர வேணும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி. எங்கள் ஆசிரியருக்கும் கலந்த அந்த பாமுகத்துக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிம்மா, நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சிமா. செல்வநாயகி அம்மா. வணக்கம் அம்மா. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாமுகத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு நேரமும் இந்த தளத்தை தந்து உதவி செய்து கொண்டிருக்கிற பாமுகம் தளத்தினருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மீட்டல் வகுப்பு நாங்கள் வெண்பா கற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த மீட்டல் வகுப்பு எவ்வளவு பயனுள்ளதும் வேண்டியதும் கட்டாயம் வேண்டப்படுவது ஒன்று என்றது இன்றைய வகுப்பு எங்களுக்கு சரியாக புரிய வச்சிருக்கின்றோம். அதோட எங்களை ஒரு பட்டதீட்டிய ஒரு ஒரு பாவலர் ஆக்க வேணும் என்றதுல எங்களுடைய ஆசான் அவ்வளவு கருத்தை ஒன்றி இருக்கிறார் என்று அவருடைய அந்த பெரும் மனதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் சார்பாக அவரை நாங்கள் மிகுந்த மன நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ்த்தி வணங்குகிறோம் அம்மா. உங்களுடைய அன்பும் இந்த கற்பித்தலும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்து உங்களையும் வாழ்த்தி சக மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி, மிக்க மிக்க மகிழ்ச்சிம்மா. நானும் அதுதான் அந்த இடைவெளிகள் வெண்பா மீட்டலின் பிறகு கொஞ்சம் தெளிவுகள் நிறைய இருக்கிறது. இன்னும் எங்களையே நாங்கள் சுயமா புடம் போடக்கூடிய இருக்கிறது. நாங்கள் எழுதியது இன்னும் எதை திருத்தலாம், இன்னும் எதை மாற்றலாம் என்றும் பிள்ளையை சொன்ன உடனே அதை உடனடியாக நான் எமக்கு சொன்ன முன்னமே நாங்களும் பிளவிட்டு இருப்போம் என்றதை பார்த்து தேடி உடனே சரிப்படுத்துறதுக்கு அது. ஆனால் அங்க சரிப்படுத்துறதுக்கு இன்னொரு தவறு வந்திருக்கிறது. அது அந்த என்னன்னு சொல்றது, இன்னும் நாங்கள் உள்நுழைந்து தேடலோடு கூட ஆர்வத்தோடு செய்ய வேண்டியிருக்கிறது. இன்பக்கத்திலே கொஞ்சம் இந்த முறை நேரம் சிக்கலா போயிட்டு, ஆனாலும் எனக்கே தெரியுது கொஞ்சம் வடிவ எழுதலாம், இன்னும் எழுத வேணும். அது இன்னும் மற்றவர்களோடு எழுதும் போது ஒப்பிடும் போதோ நாங்களும் இன்னும் வளரணும். அதுக்குத்தான் இந்த வகுப்புகள் ஒருங்கிசைவான வகுப்பு. ஆசிரியருடைய பொறுமையும் அந்த எங்களுக்கு தருகின்ற பயிற்சியும் தான் அதுக்கு எங்களுக்கு இன்னும் வழிகாட்டலா இருக்கிறது. மற்றும் செல்வநாயகம் வகுப்புக்கு வராம இருந்து அவர் இவ்வளவு அழகாக இருக்குன்னு எனக்கு ஆச்சரியம் வந்து எழுதி கொண்டு வருவாரான்னு நான் முதல் யோசிச்சேன். ஆனால் அவருடைய முயற்சி உண்மையிலேயே அது பாராட்டக்கூடியது. இந்த நேரத்துல வராத வகுப்புகளை வாங்கி வந்திருந்த எவருக்கும் இன்னும் இணையாதவர்கள் அடுத்தடுத்த வகுப்புகளோடு நன்றி, மிக்க நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க நன்றி. உண்மைதான்,
இதற்கு களம் தந்து கொண்டிருக்கின்ற இணைப்பினை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாணி. வாணி மோகன் அவர்களின் கருத்தையும் கேட்டுட்டு அப்படியே நிறைவு செய்யும். அவர்களின் கருத்து கொஞ்சம் இன்று கேட்க கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ஆசிரியை எப்போது வகுப்புக்கு வருவார், எப்போது வகுப்பு நடக்கும் என்று எனக்கு அடிக்கடி என்ன ஆசிரியை காண்ட தேடியவே நானும் எங்க தேடி பிடிங்கோ வகுப்பு என்ன இங்கே போயிடுவீங்களா? இருந்த பொழுதிலும் எல்லாரின் உற்சாகத்துக்கும் பணிக்கும் மிக்க மிக்க நன்றி. ஆசிரியர் பல பணிகளுக்கு மத்தியிலும் இங்கு ஓடோடி வந்து இந்த நேரத்தில் இருந்து உங்கள் நேரத்தை எங்களுக்கு தருகின்றீர்கள். உங்களுக்கும் மிகுந்த நன்றி. அந்த நேரம் சிவதர்சனி அவர்கள் இப்போ ஓடி செல்ல வேண்டும் அடுத்த வகுப்புக்கு. ஆக இடத்திற்கும் கோசலா ஞானம் அவர்கள் சொல்லநாயம் அவர்கள் பவானிய கவி தேடியபடி சுகமாக இருக்கிறாரா அவர்? ஆமா, இன்னும் நான் விளக்கானையில இடையில் வருத்தமாக இருந்தவர் தான் அறிந்தேன். இன்னும் நான் இணையவில்லை. பார்ப்போம். நான் இணைந்து கொள்ளுங்கள் என்று சென்ற வார வகுப்பு போட்டிருக்கேன். இப்படி பல பேரை தேடியபடி சுகமாக இருந்தால் சரி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் என்று என்போடு கேட்டபடி நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். மிக்க நன்றி சிவரசனி அவர்களே. நன்றி சரசை வாஸ்கரன். நன்றி நன்றி எல்லோருக்குமே நன்றி. நன்றி நன்றி வணக்கம். மரபுக்கு வருகின்றது மரபு கவி கற்போம். தொகுப்போடு சிவதர்சனி ராகன் அவர்கள், சரசி பாஸ்கரன் அவர்கள் மற்றும் இனிய உறவுகளாக சுலனாகி அம்மா அவர்கள் மற்றும் கோசலா ஞானம் அம்மா அவர்கள் இணைந்திருந்தீர்கள். நன்றி.